என் பெயர் ஸ்வேதா. என் கதையை நான் எங்கிருந்து தொடங்குவது? என் புத்திசாலித்தனத்தாலும் அழகாலும் நான் பெற்ற வெற்றிகளிலிருந்தா, அல்லது என் சுயநலத்தால் நான் இழந்த ஒரு சொர்க்கத்திலிருந்தா? இந்த கதையின் ஒவ்வொரு வரியும் என் இதயத்திலிருந்து வழியும் இரத்தத்தால் எழுதப்பட்டது. இது என் ஒப்புதல் வாக்குமூலம். நான் நேசித்த, பின் என் கைகளாலேயே என் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்த ஒரு காதலின் கதை. சென்னை, இந்த மாநகரத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடிக்கொண்டிருந்த லட்சக்கணக்கான பெண்களில் நானும் ஒருத்தி. ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் நல்ல சம்பளம், நிறைய நண்பர்கள், அழகான தோற்றம். பார்ப்பவர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு கனவு. ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஒருவித வெறுமை எப்போதும் இருந்தது. காதல் என்பது எனக்கு ஒரு விளையாட்டுப் பொருளாகவே தெரிந்தது. என் அழகில் மயங்கி என் பின்னால் சுற்றிய ஆண்களை நான் ஒருபோதும் சீரியஸாக எடுத்துக்கொண்டதில்லை. என் இளவரசன் இன்னும் வரவில்லை என்று என் தோழிகளிடம் சொல்லிச் சிரிப்பேன். ஆனால் உண்மையில் உண்மையான அன்பின் ஆழத்தைக் கண்டு நான் பயந்திருந்தேன். அது ஒரு மாலை பொழுது. நானும் என் தோழிகளும் பெசன்ட் நகர் கடற்கரையில் அமர்ந்து அலைகளை ரசித்துக் கொண்டிருந்தோம். எங்கள் உரையாடல் வழக்கம் போல காதல், திருமணம் என்று பயணித்து இறுதியில் என்னிடம் வந்து நின்றது. "ஏண்டி ஸ்வேதா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? உனக்குன்னு ஒரு இதயம் இருக்கா இல்லையா? இல்ல அதை இரும்பால் செய்து பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கியா?" என்றாள் அனிதா, என் மீது மணலை வாரி இறைத்தபடி. நான் சிரித்துக்கொண்டே, "என் இதயத்தை திறக்க சரியான சாவி இன்னும் கிடைக்கலடி" என்றேன். "பார்ரா, உனக்கு வரப்போறவன் எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பியே" என்று சந்தியா கிண்டலடித்தாள். அந்த நேரத்தில்தான் சற்று தொலைவில் அலைகள் வந்து போகும் ஈர மணலில் ஒருவன் தனியாக நின்று கொண்டிருந்தான். அவன் கடலை பார்க்கவில்லை. தன் கையிலிருந்த ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தில் எதையோ எழுதி கொண்டிருந்தான். அவ்வப்போது தலையை உயர்த்தி அடிவானத்தை பார்த்து மீண்டும் எழுதத் தொடங்கினான். அவன் முகத்தில் ஒருவித அமைதி, ஒருவித தியான நிலை. அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவனுடைய உலகம் தனியாக இயங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அவன் தோற்றத்தில் எந்த ஆடம்பரமும் இல்லை. ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு மெல்லிய காட்டன் சட்டை. ஆனால் அவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. "அங்க பாருங்கடி" என்றேன். என் கண்கள் அவனை விட்டு நகர மறுத்தன. "அவன் யார்?" என் தோழிகள் அவன் பக்கம் திரும்பினார்கள். "ஓ, இவனா? இவன் பேர் ரமேஷ். நம்ம ஆபீஸ்ல தான் வேலை செய்றான். ஆனா வேற டிபார்ட்மெண்ட். ஒரு மாதிரி தனிமை விரும்பி, யாரோடவும் அதிகமா பேச மாட்டான். அவன் உலகம், அவன் வேலை, அவன் புத்தகங்கள். அவ்ளோதான்" என்றாள் பிரியா. அனிதா என் கண்களில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்துவிட்டு குறும்புடன் சிரித்தாள். "என்ன ஸ்வேதா, நம்ம இரும்பு பெண்மணியின் இதயம் லேசா அசஞ்ச மாதிரி தெரியுதே." நான் அவளை முறைத்தேன். "சும்மா இருடி, சும்மாதான் கேட்டேன்." "இல்ல, உன்னால் அவனை பேச வைக்க முடியுமா? உன்னோட அழகு, உன்னோட ஸ்மார்ட்னஸ் எல்லாம் அவன்கிட்ட செல்லுபடி ஆகுமான்னு பாப்போமா? இது ஒரு சேலஞ்ச்" என்றாள் அனிதா. "அது பணத்திற்கான பந்தயம் அல்ல. அது என் ஈகோவுக்கான ஒரு சவால். அதுவரை என் அழகின் முன் மண்டியிடாத ஆண்களே இல்லை என்ற என் கர்வத்திற்கு விடப்பட்ட சவால். அந்த தனி உலகத்தில் வாழும் அவனுடைய கோட்டைக்குள் என்னால் நுழைய முடியுமா என்று பார்க்கும் ஒரு ஆர்வம். சேலஞ்ச் அக்செப்டட் என்றேன், என் உதட்டுகளில் ஒரு மெல்லிய புன்னகையுடன். அடுத்த நாள் முதல் என் ஆபரேஷன் ரமேஷ் தொடங்கவில்லை. மாறாக ரமேஷை பற்றிய என் தேடல் தொடங்கியது. அலுவலக நூலகத்தில், கேண்டீனின் ஒரு ஓரத்தில், பார்க்கிங் லாட்டில் என என் கண்கள் அவன் தனிமையில் இருக்கும் இடங்களைத் தேடி அலைந்தன. அவன் படிக்கும் புத்தகங்கள், அவன் கேட்கும் இசை என அவனை பற்றி நான் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு விஷயமும் அவன் மீதான என் ஆர்வத்தை அதிகரித்தது. அவன் ஒரு கலைஞன். அவன் வார்த்தைகளால் கவிதை வடிப்பவன். அவன் பார்வைகளால் ஓவியம் தீட்டுபவன் என்பதை புரிந்து கொண்டேன். நான் திட்டமிட்டு அவனுடன் மோதுவதையோ, என் ஸ்கூட்டரை ரிப்பேர் செய்வது போல நடிப்பதையோ செய்யவில்லை.
அது அவன் புத்திசாலித்தனத்தை குறைத்து மதிப்பிடுவது போல ஆகும். நான் சரியான தருணத்திற்காக காத்திருந்தேன். அந்த தருணம் எங்கள் அலுவலக கேண்டீனில் வந்தது. மதிய உணவு நேரத்தில் நான் அமர்ந்திருந்த டேபிளுக்கு நேர் எதிரே அவன் அமர்ந்திருந்தான். அவன் சாப்பிட்டு கொண்டே தன் மடியில் ஒரு புத்தகத்தை விரித்து வைத்து படித்துக் கொண்டிருந்தான். பாரதியார் கவிதைகள். நான் மெதுவாக என் இருக்கையிலிருந்து எழுந்து அவன் அருகே சென்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க படிக்கிறது பாரதியார் கவிதைகளா? அவன் நிமிர்ந்து என்னை பார்த்தான். அந்த ஒரு நொடி என் கண்களுடன் கலந்தபோது என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. ஆழமான, அமைதியான கண்கள், 1000 கதைகள் சொல்லும் கண்கள். ஆமா என்றான் அவன். அவன் குரலில் ஒருவித மென்மை. எனக்கும் பாரதியாரே ரொம்ப பிடிக்கும். குறிப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரிகள். எனக்கு பிடித்த வரிகள் காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் 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 என்றான் அவன் என் கண்களை நேராக பார்த்தபடி. அந்த நொடியில் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம் உருவானது. அதுதான் எங்கள் முதல் உரையாடல். அதன் பிறகு எங்கள் சந்திப்புகள் தொடர்ந்தன. நூலகத்தில், காஃபி ஷாப்பில் என எங்கள் உரையாடல்கள் வளர்ந்தன. அவன் பேச பேச நான் என் சவாலை மறந்தேன். நான் ஸ்வேதா என்பதையும் மறந்தேன். அவன் வார்த்தைகளில் நான் மெய்மறந்து போயிருந்தேன். அவன் காட்டிய உலகம் வித்தியாசமானது. அதில் பணத்திற்கோ ஆடம்பரத்திற்கோ இடமில்லை. அதில் அன்பிற்கும் கலைக்கும் ரசனைக்கும் தான் இடம். அவன் என்னை பற்றிய பேசவே இல்லை. அவன் என் அழகை பாராட்டவே இல்லை. அவன் என் ஆன்மாவுடன் பேசினான். என் ரசனைகளை பற்றி விவாதித்தான். என் கனவுகளை பற்றி கேட்டறிந்தான். முதல் முறையாக ஒருவன் என் வெளித்தோற்றத்தை தாண்டி என் உள்ளத்தை பார்க்கிறான் என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு பௌர்ணமி இரவில் ஈசிஆர் சாலையில் அவனுடைய பைக்கில் பயணித்தோம். குளிர்ந்த காற்று என் முகத்தில் மோதி என் கூந்தலை அலைக்கழித்தது. நான் அவன் தோள்களில் என் முகத்தை புதைத்து அவன் வாசனையை என் சுவாசத்தில் நிரப்பினேன். அவன் பைக்கை ஓரிடத்தில் நிறுத்தினான். அங்கே கடலும் வானமும் சந்திக்கும் இடத்தில் நிலவின் ஒளி கடலில் ஒரு வெள்ளி பாதை போட்டிருந்தது. ஸ்வேதா என்றான் அவன் என் கைகளை பற்றி கொண்டு. இந்த நிலா மாதிரிதான் நீ என் வாழ்க்கையில வந்த. என் இருண்ட வானத்துல ஒரு முழு நிலவா. நான் பேச வார்த்தையின்றி அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு வார்த்தைகளால் விளையாடத் தெரியும். ஆனா இப்போ என் உணர்வுகளை சொல்ல வார்த்தைகள் தடுமாறுது. ஐ லவ் யூ ஸ்வேதா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, என் ஆன்மாவின் ஓசை என்றான் அவன். என் கண்கள் கலங்கின. என் தோழிகளிடம் நான் ஆரம்பித்தது ஒரு சவாலுக்காக. ஆனால் இப்போது நான் ஒரு உண்மையான காதலின் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். என் கர்வமும் ஈகோவும் அந்த நொடியில் சரைந்து போயின. என் மனசாட்சி என்னை குத்தியது. ஐ லவ் யூ டூ ரமேஷ் என்றேன் நான். என் குரல் உடைந்தது. அந்த வார்த்தைகள் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தன. அந்த நொடியில் நான் அவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவளாக மாறினேன். எங்கள் காதல் சென்னையின் ஒவ்வொரு சாலையிலும் தன் தடத்தை பதித்தது. மெரினா கடற்கரையின் அலைகளில் எங்கள் சிரிப்பொலிகள் கலந்திருந்தன. தக்ஷிண சித்ராவின் கலைகளில் எங்கள் ரசனைகள் இணைந்திருந்தன. அவன் எனக்காக எழுதிய கவிதைகளை நான் ஒரு பொக்கிஷம் போல சேமித்தேன். என் பிறந்த நாளுக்கு அவன் தன் கையால் வரைந்த என் ஓவியத்தை பரிசளித்தான். அதில் நான் அவன் வர்ணனைகளில் வரும் தேவதையைப் போல இருந்தேன். அந்த ஓவியத்தை பார்க்கும்போதெல்லாம் அவன் கண்களுக்கு நான் எவ்வளவு அழகாக தெரிகிறேன் என்பதை உணர்ந்து நான் வெட்கத்தில் சிவந்து போவேன். அவன்தான் என் உலகம். அவனே என் எதிர்காலம். அவன் கைப்பிடித்து ஒரு எளிமையான ஆனால் அன்பான வாழ்க்கையை வாழ நான் கனவு கண்டேன். என் சுயநலத்திற்காக நான் விரித்த வலையில் நானே விழுந்து அந்த வீழ்ச்சியை ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டேன். ஆனா எங்க காதலுக்கு என் வீட்ல எதிர்ப்பு கிளம்பியது. என் அண்ணன் சுரேஷ் ரமேஷின் நடுத்தர வர்க்க பின்னணிய ஒரு தகுதி குறைவா பார்த்தான். ஸ்வேதா, உனக்கு அறிவிருக்கா? ஒரு வைரத்தை எடுத்து குப்பையில போடுற மாதிரி உன்னை கொண்டு போய் அந்த சாதாரண பையன் கையில கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். பணம் இல்லாத காதல் சிறகில்லாத பறவை மாதிரி கொஞ்ச தூரம்தான் பறக்கும், அப்புறம் கீழே விழுந்துடும் என்று கத்தினான்.
அண்ணா, அவன் அன்புதான் என் பலம். அவன் கவிதை தான் என் செல்வம். எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல என்று நான் வாதாடினேன். பேசாத, அனுபவம் இல்லாத வயசுல இப்படிதான் பேசுவ. ஒரு நாள் நீயே இத நினைச்சு வருத்தப்படுவ என்று சொல்லிவிட்டு சென்றான். என் உறவினர்களும் என் அண்ணனின் பக்கம் நின்றார்கள். அவர்கள் பார்வையில் நான் ஒரு தங்க தாரகை. என் விலை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உறுதியாக இருந்தேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் என் ரமேஷின் கைகளை நான் விடமாட்டேன் என்று என் மனதிற்குள் சபதமெடுத்துக் கொண்டேன். என் வாழ்க்கையின் அமைதியான நதியில் ஒரு பெரிய கல்லை எறிந்தது போல இருந்தது ராகுலின் வருகை. அதுவரை ரமேஷின் அன்பு என்ற படகில் என் பயணம் இனிமையாக சென்று கொண்டிருந்தது. ஆனா ராகுல் ஒரு புயலைப் போல எங்கள் அலுவலகத்தில் நுழைந்தான். மும்பை கிளையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு எங்கள் ப்ராஜெக்ட்களின் புதிய துணைத் தலைவராக அவன் அறிமுகப்படுத்தப்பட்டபோது கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்த அத்தனை பெண் ஊழியர்களின் பார்வையும் அவன் மீதுதான். 6 அடி உயரம், பாலிவுட் நடிகனைப் போன்ற தோற்றம். அவன் அணிந்திருந்த விலையுயர்ந்த சூட் அவன் பணவசதியை பறைசாற்றியது. ஆனால் என்னை ஈர்த்தது அவன் கண்கள்தான். அந்த கண்களில் ஒருவித ஆழம், ஒருவித தேடல், ஒருவித தனிமை தெரிந்தது. அவன் ஒவ்வொருவராக கைகுலுக்கியபோது அவன் பார்வை எல்லோரையும் கடந்து என் மீது ஒரு கணம் நிலைத்தது. அந்த ஒரு கண பார்வையில் அவன் என்னை அடையாளம் கண்டு கொண்டது போலவும் என்னிடம் ஏதோ மௌனமாக பேசுவது போலவும் ஒரு உணர்வு. ஆரம்பத்தில் எனக்கு அவனை பிடிக்கவில்லை. அவன் ஒரு திமிர் பிடித்த பணக்காரன் என்றே நினைத்தேன். அவன் வேலை வாங்கும் விதத்தில் இருந்த கடுமை, அவன் பார்வையில் தெரிந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு எரிச்சலூட்டின. ஆனால் நான் என் வேலையில் திறமைசாலி. அதனால் அவன் கடுமைக்கு நான் ஒருபோதும் ஆளாகவில்லை. மாறாக, எங்கள் டீம் மீட்டிங்களில் நான் ஒரு யோசனையை முன்வைக்கும்போது அவன் பேச்சை நிறுத்தி கூர்மையாக கவனிப்பான். குட் பாயிண்ட் ஸ்வேதா, எலாபரேட் என்பான். அவன் பார்வையில் நான் கண்டது பாராட்டை மட்டுமல்ல, ஒருவித வியப்பையும். என் வெளித்தோற்றத்தைத் தாண்டி என் அறிவை ஒருவன் அங்கீகரிப்பது எனக்கு புதிதாகவும் பெருமையாகவும் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அவனுடைய பிறந்தநாள் வந்தது. சென்னையின் மிகப் பெரிய நட்சத்திர ஹோட்டலின் ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான். எங்கள் குழுவில் உள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுத்தான். நான் செல்ல தயங்கினேன். அந்த ஆடம்பர உலகம் எனக்கு அந்நியமாக தோன்றியது. ஸ்வேதா, நீங்க கண்டிப்பா வரணும் என்றான் என் கேபினுக்கு வந்து. அவன் சார் என்ற அதிகாரத் துணையை தளர்த்தி இப்போது அவன் குரலில் ஒருவித வேண்டுகோள் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்து பழக்கம் இல்ல ராகுல் என்றேன். எனக்காக வரக்கூடாதா என்றான் அவன் என் கண்களை நேராக பார்த்தபடி. அந்த கூட்டத்தில் என்னால் இயல்பாக பேசக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நீங்களாதான் இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. என் வார்த்தைகள் என் தடையை உடைத்தன. அது ஒரு மேலதிகாரியின் கட்டளையாக இல்லாமல் ஒரு நண்பனின் அழைப்பாக ஒழித்தது. நான் வருவதாக ஒப்புக்கொண்டேன். அன்று மாலை ரமேஷை சந்தித்தபோது இதை பற்றி சொன்னேன். அவன் முகம் வாடியது. ஸ்வேதா, அந்த ஆடம்பர உலகம் உன்னை கவர்ந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. என் உலகம் ரொம்ப சின்னது. அதில் நீ மட்டும்தான் ராணியாக இருக்கிறாய் என்றான் அவன் குரலில் அத்தனை அன்பு. பயப்படாதே ரமேஷ், என் உலகம் நீதான், என் இதயம் உனக்கு மட்டும்தான் என்று அவன் கைகளைப் பற்றிக் கொண்டு உறுதியளித்தேன். ஆனால் அந்த உறுதிமொழிக்கு கீழே ராகுலின் உலகத்தை காணப்போகிற படபடப்பும் ஒரு குறுகுறுப்பு மொழிந்திருப்பதை என் மனசாட்சி உணர்ந்தது. பார்ட்டிக்கு நான் ஒரு கருப்பு நிற உடையை அணிந்து சென்றேன். அது என் அழகை எடுத்துக்காட்டியது என்பதை விட எனக்குள் ஒருவித தன்னம்பிக்கையை தந்தது. ஹோட்டலுக்குள் நுழைந்தபோது நான் வேறு ஒரு உலகத்திற்குள் நுழைந்தது போல உணர்ந்தேன். காதை பிளக்கும் இசை இல்லை, மாறாக ஒரு வயலின் மெல்லிய இசையை மீட்டிக் கொண்டிருந்தது. யாரும் சத்தமாக சிரித்து பேசவில்லை. மாறாக மெல்லிய குரலில் மதுக்கோப்பைகளை கைகளில் ஏந்தியபடி ரசனையோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அது பணத்தின் வெளிப்பாடு என்பதை விட ஒருவித நேர்த்தியின், கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருந்தது. என் கண்கள் ராகுலைத் தேடின. அவன் கூட்டத்தின் நடுவே ஒரு பிரெஞ்சு ஓவியம் போல நின்று கொண்டிருந்தான். அவன் என்னைக் கண்டதும் அவன் உதடுகளில் ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது. அவன் பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் விடைபெற்று என்னை நோக்கி வந்தான். வந்ததற்கு நன்றி ஸ்வேதா என்றான்.
ஐ நியூ யூ வுட் லுக் பியூட்டிஃபுல், பட் யூ லுக் லைக் அ போயம் டுநைட். அவன் பாராட்ட என் கன்னங்களை சிவக்க வைத்தது. ஹாப்பி பர்த்டே ராகுல். வா, உனக்கு இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறேன் என்றவன் என் கையை பிடிக்கவில்லை, மாறாக தன் கையை நீட்டினான். நான் தயக்கத்துடன் என் கையை அவன் கையின் மீது வைத்தேன். அவன் என்னை மெதுவாக கூட்டத்திற்குள் அழைத்துச் சென்றான். அவன் என்னை அவனுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தியபோது, மீட் ஸ்வேதா, த பிரில்லியன்ட் மைண்ட் பிஹைண்ட் ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் என்று என் அறிவையே முன்னிலைப்படுத்தினான். சிறிது நேரத்திற்குப் பிறகு மென்மையான இசை ஒலிக்கத் தொடங்கியது. அது ஒரு ஜோடி நடனத்திற்கான அழைப்பு. மே ஐ ஹாவ் திஸ் டான்ஸ் வித் யூ என்றான் ராகுல் என் முன் மரியாதையுடன் தலை வணங்கி. என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. எனக்கு ஆடத் தெரியாது என்றேன் நான் உண்மையை கூறினாள். தெரிய வேண்டிய அவசியமில்லை, உங்கள் இதயத்தின் இசையை மட்டும் பின்பற்றுங்கள், நான் உங்களை வழிநடத்துகிறேன் என்றான் அவன். நான் மறுக்க முடியாமல் சம்மதித்தேன். நாங்கள் நடனமாடும் இடத்திற்கு சென்றோம். அவன் என் இடுப்பில் கை வைத்தபோது என் உடல் ஒரு கணம் அதிர்ந்தது. என் மறுக்கையை அவன் தன் கையுடன் கோர்த்து கொண்டான். நாங்கள் மெதுவாக இசையோடு அசைய ஆரம்பித்தோம். அவன் உடலிலிருந்து வந்த ஒருவித கதகதப்பு என் உடலில் பரவியது. நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை, எங்கள் கண்கள் பேசிக்கொண்டன. அவன் அசைவுகளுக்கேற்ப என் உடல் ஒரு பூங்கொடி போல வளைந்து கொடுத்தது. அவன் ஒரு சிறந்த நடனக் கலைஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த வழிநடத்துபவனும் கூட. ஒருபோதும் அவன் தன் பிடியை இறுக்கவில்லை, ஒருபோதும் என்னை அசகௌரியப்படுத்தவில்லை. நாங்கள் நடனமாடிக்கொண்டிருந்த போது அவன் என் காதருகே குனிந்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஸ்வேதா என்றான். அவன் குரல் ஒரு ரகசியம் போல ஒலித்தது. என்ன என்றேன் கிறக்கமாக, அவன் முகத்தை பார்க்காமல். நான் மும்பையிலிருந்து சென்னைக்கு இடம் மாற்றம் கேட்டதற்கு உண்மையான காரணம் இந்த பதவி அல்ல. நான் ஆச்சரியத்துடன் அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தேன். 1 வருடம் முன்னால் மும்பையில் நடந்த ஒரு தேசிய அளவிலான டெக் கான்ஃபரன்ஸில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசினீர்கள். அன்றுதான் நான் உங்களை முதன்முறையாக பார்த்தேன். அந்த கூட்டத்திலிருந்த 100கணக்கான முகங்களில் உங்கள் முகம் மட்டும் என் மனதில் பதிந்துவிட்டது. உங்கள் பேச்சில் திறந்த அறிவு, உங்கள் கண்களில் தெரிந்த தீப்பொறி. அன்று நான் முடிவு செய்தேன், இந்த பெண்ணை நான் மீண்டும் சந்திக்க வேண்டும், அவளுடைய உலகத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தரையில் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். நான் உங்களைத் தேடிதான் சென்னைக்கு வந்தேன் ஸ்வேதா என்று அவன் முடித்தபோது இசை நின்றது. ஆனால் எங்கள் இதயங்களின் இசை ஒலித்துக் கொண்டே இருந்தது. நான் அவனிடமிருந்து மெதுவாக விலகினேன். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த ராகுல் வேறு, இப்போது என்னிடம் தன் இதயத்தை திறந்திருக்கும் இந்த ராகுல் வேறு. நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அந்த பார்ட்டியிலிருந்து வெளியேறினேன். என் மனம் குழப்பத்தின் உச்சத்திலிருந்தது. ரமேஷின் காதல் ஒரு அமைதியான அழகான கவிதை. ஆனால் ராகுல் என் வாழ்க்கையில் ஒரு புதிய புதிரான அத்தியாயத்தை எழுத வந்திருப்பது போல தோன்றியது. அவன் காதல் ஒரு சவால். அது என் அறிவை, என் ஆன்மாவை சீண்டியது. வீட்டிற்கு வந்த பிறகும் அவன் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. நான் உன்னை தேடிதான் வந்தேன்னு. அந்த ஒரு வாக்கியம் ரமேஷன் மீதான என் காதலை ஒரு கேள்விக்குறியாக்கியது. நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அழகான கூடு. ஆனா ராகுல் எனக்காக ஒரு பெரிய வானத்தையே திறந்து காட்டுவது போல இருந்தது. அந்த வானில் பறக்கும் ஆசை என் இதயத்தின் ஒரு மூலையில் அன்றுதான் முதலில் துளிர்த்தது. அந்த பிறந்தநாள் தாற்று இரவுக்குப் பிறகு என் உலகம் முன்போல இல்லை. ரமேஷின் முத்தங்கள் என் உதடுகளில் ஒருவித மந்தமான உணர்வையே தந்தன. அவன் என்னை கட்டிப்பிடிக்கும்போது என் மனம் ராகுலின் அந்த இறுக்கமான அதிகாரம்மிக்க அணைப்பை தேடியது. அலுவலகத்தில் நான் ராகுலை ஒரு நிழல் போல தவிர்த்தேன். அவன் காலடிச் சத்தம் கேட்டாலே என் இதய துடிப்பு எகிரும். என் கண்கள் தரையை பார்க்க என் உடல் அவன் இருப்பை ஒரு காந்தம் போல உணரும். அவன் உபயோகித்த அந்த விலையுயர்ந்த பெர்ஃப்யூமின் வாசனை காற்றில் மிதந்து என் நாசியை துளைக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த இரவின் நடனம் என் கண்முன்னே விரிந்தது. அவன் என் இடுப்புல கை வைத்து அழுத்தியதும், என் காதருகே அவன் குரல் கிசுகிசுத்ததும், அவன் மூச்சுக்காற்றின் வெப்பம் என் கழுத்தை சுட்டதும் நினைக்கும்போதே என் அடிவயிற்றில் ஒருவித சூடு பரவியது. இந்த தவிப்பான பூனை எலி ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல வந்தது ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ். நிறுவனத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அந்த $1 மில்லியன் ப்ராஜெக்டின் முழு பொறுப்பும் ராகுலிடம். அதன் டெக்னிக்கல் லீடாக நான்
இந்த செய்தி என் மேசைக்கு வந்தபோது என் தொண்டை வறண்டது. இது ஒரு தொழில்முறை அங்கீகாரம் என்பதை தாண்டி விதியால் விரிக்கப்பட்ட ஒரு வலை என்பது எனக்கு புரிந்தது. இனி அவனை தவிர்க்க முடியாது. இனி அவனுடன் பயணிக்க வேண்டும், அவனுடன் அமர்ந்து விவாதிக்க வேண்டும், அவனுடைய கண்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். என் மனம் ஒருபுறம் அபாய சங்கை ஊத என் உடலின் ஒவ்வொரு செல்லும் அந்த நெருக்கத்திற்காக ஏங்கியது. ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டியிருக்கோம் ஸ்வேதா. ஐ யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் என்று எங்கள் முதல் மீட்டிங்கில் கேட்டான் ராகுல். அவன் குரலில் இருந்த தொழில்முறை கடுமைக்கு கீழே ஒருவித குறும்பு ஒழிந்திருப்பது என்னால் உணர முடிந்தது. அவன் பார்வை என் முகத்தில் நிலைத்திருக்கவில்லை. அது என் உதடுகளை வருடி என் கழுத்து வளைவில் தங்கி பின் என் கண்களை சந்தித்தது. அந்த ஒரு நொடி பார்வை பரிமாற்றத்தில் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது எனக்கு அப்பட்டமாக புரிந்தது. ஐம் ப்ரிப்பேர்ட் என்றேன், என் குரல் உடையாமல் பார்த்து கொண்டேன். ரமேஷிடம் நான் பயணங்கள் பற்றி சொன்னபோது அவன் முகம் கவலையில் சுருங்கியது. ஜாக்கிரதையாரு ஸ்வேதா, அவன் பார்வை சரியில்ல. நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருக்கும் என்றான். அவன் அன்பு எனக்கு ஒரு சுமையாக தோன்றியது. அவன் பரிதவிப்பு எனக்கு எரிச்சலை தந்தது. அவன் உலகத்தின் எல்லைகள் எங்கள் தெருமுனை தீக்கடையுடன் முடிந்து விடுவதை நான் அன்றுதான் முழுமையாக உணர்ந்தேன். ஆனால் ராகுலின் உலகமோ எல்லையற்ற வானம். அந்த வானில் பறக்கும் ஆசை என் இதயத்தின் ஒரு மூலையின் அன்றுதான் முதன்முதலில் துளிர்த்தது. எங்கள் முதல் பயணம் பெங்களூருக்கு. விமானத்தில் பிசினஸ் கிளாஸில் என் அருகே அவன் அமர்ந்திருந்தான். இருக்கையின் கைப்பிடியில் எங்கள் கைகள் தற்செயலாக உரசிக்கொண்ட ஒவ்வொரு முளையும் என் உடல் சிலிர்த்தது. அவன் லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் விவரங்களை விளக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் என் கவனம் அவன் விரல்களின் அசைவிலேயே இருந்தது. நீளமான கெஃபில்டே விரல்கள். அந்த விரல்கள் என் கைகளில் அணிவித்த வளையல்களின் நினைவு வந்தது. அந்த விரல்கள் என் உடலை தீண்டினால் எப்படி இருக்கும் என்ற அருவருப்பான ஆனால் தடுக்க முடியாத கற்பனை என் மனதுக்குள் ஓடினது. பெங்களூர் 5 ஸ்டார் ஹோட்டலின் 12வது மாடத்தில் எங்கள் அறைகள். என் அறையின் பால்கனியிலிருந்து பார்த்தால் நகரம் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. ரமேஷுடன் நான் வாழ்வதாக கனவு கண்ட அந்த 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டை விட இந்த ஹோட்டல் அறை பெரிதாக இருந்தது. அந்த ஆடம்பரம், அந்த தனிமை என் மனதில் புதைந்து கிடந்த ஆசைகளை தூண்டின. அன்று நாற்று இரவு வேலை முடிந்ததும் டின்னருக்காக ஹோட்டலின் ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்திருந்தான். "We need to debrief today's client meeting" என்று அவன் சொன்னது ஒரு சாக்குப்போக்கு என்பது எங்களுக்கு தெரியும். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவன் முகம் முன்பை விட வசீகரமாக தெரிந்தது. அவன் தன் கோட்டின் முதல் 2 பட்டன்களை கழற்றியிருந்தான். அவன் மார்பின் மீது தெரிந்த மெல்லிய ரோமங்கள் என் பார்வையை ஈர்த்தது. நாங்கள் வைன் அருந்தினோம். அந்த திரவத்தின் போதை மெல்ல என் ரத்தத்தில் கலந்தது. "இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் ஸ்வேதா?" என்றான் தன் வைன் கிளாஸை சுழற்றியபடி. "என் கெரியர்ல இது ஒரு பெரிய மைல்கல்லு." "கெரியர் மட்டும்தானா? ஒரு பெரிய வாழ்க்கைக்கான திறவுகோள்னு உங்களுக்கு தோணலையா? இந்த ஆடம்பரம், இந்த அதிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா?" என் மனதின் ஆசைகளை படித்தது போல பேசினான். "பிடித்திருக்கிறது" என்று என் வாய் முணுமுணுத்தது. "எனக்கு தெரியும்" என்று சிரித்தான். அந்த சிரிப்பில் அத்தனை அதிகாரம். "உங்களைப் போன்ற ஒரு பெண் ஒரு வைரக்கல்லு. அது சரியான இடத்தில் ஒரு ராஜகிரீடத்தில் பதிக்கப்பட வேண்டும். தெருவோரக் கடையில் தூசு படிந்து கிடக்கக்கூடாது" என்று அவன் ரமேஷைதான் இழிவுபடுத்துகிறான் என்பது புரிந்தும் என் மனம் அதை ரசித்தது. ஆம், நான் ஒரு வைரம். என் அழகும் என் புத்திசாலித்தனமும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தகுதியானதுதான் என்று என் ஈகோ தலையசைத்தது. சாப்பிட்டு முடித்து அறைக்கு திரும்பும்போது லிஃப்டில் நாங்கள் இருவர் மட்டுமே. அந்த சிறிய பெட்டிக்குள் நிலவிய அமைதி நாங்கள் இருவரின் சீரான மூச்சுக்காற்றால் கலைந்தது. அவன் என் மீது பூசியிருந்த பெர்ஃப்யூமின் வாசனை என் தலையை சுற்றியது. அவன் என் அருகில் இன்னும் நெருக்கமாக வந்தான். என் உடலின் வெப்பத்தை என்னால் உணர முடிந்தது. நான் சுவரோடு சுவராக ஒண்டிக் கொண்டேன். அவன் என் காதருகே குனிந்து, "யூ லுக் இன்கிரெடிப்லி பியூட்டிஃபுல் டுநைட் ஸ்வேதா" என்றான். அவன் குரல் ஒரு ரகசியம் போல ஒலித்தது. அவன் மூச்சுக்காற்று என் தோலில் பட்டு என் உடல் முழுவதும் ஒருவித கூச்சத்தை ஏற்படுத்தியது. லிஃப்டின் கதவு திறந்தபோது நான் அவனிடமிருந்து தப்பித்து ஓடுவது போல் என் அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டேன். கதவில் சாய்ந்து நின்று என் தாறுமாறான இதய துடிப்பை சமநிலைப்படுத்த முயற்சித்தேன். அன்று நாற்று இரவு நான் என் கனவில் ரமேஷ் வரவில்லை, ராகுல்தான் வந்தான். அடுத்த பயணம் ஹைதராபாத்துக்கு.
இந்த முறை எங்கள் உறவிலிருந்த தொழில்முறை திரை இன்னும் கொஞ்சம் விலகியிருந்தது. நாங்கள் வேலை முடிந்ததும் ஒன்றாக சுற்றி பார்க்க கிளம்பினோம். சார்மினாரின் சந்தை மிக்க தெருக்களில் அவன் என் கையை பிடித்துக் கொண்டான். தொலைந்து போய்விடாதீர்கள் என்று அவன் சிரித்தபோது, நான் ஏற்கனவே அவனிடம் தொலைந்துதான் இருக்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அவன் பிடி பாதுகாப்பாக இருந்தது, ஆனால் அதில் ஒருவித உரிமையும் தெரிந்தது. அந்த புகழ்பெற்ற நகைக்கடையில் நான் பச்சை நிற கண்ணாடி வளையல்களை பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்காக தான் செய்தது போல இருக்கிறது என்றான். அவன் அதை வாங்கி என் கைகளில் அணிவித்தான். அவன் விரல்கள் என் மணிக்கட்டை பற்றியபோது என் நாடி துடிப்பு எகிரியது. வளையல்களை ஒவ்வொன்றாக அணிவிக்கும்போது அவன் விரல் நுனிகள் என் உள்ளங்கையை மென்மையாக வருடின. அது தற்செயலானதா இல்ல வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் உடல் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. நான் கண்களை மூடி அந்த தீண்டலை அனுபவித்தேன். அந்த சில நொடிகளில் அந்த சந்தையின் இரைச்சல், மக்கள் கூட்டம் என எதுவும் என் உணர்வில் பதியவில்லை. அவனும் நானும் அவன் தீண்டலும் மட்டுமே என் பிரக்ஞையில் இருந்தது. நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பியதும் அவன் என் அறை கதவு வரை வந்தான். குட் நைட் ஸ்வேதா என்றான். அவன் கண்களில் ஒருவித தாகம் தெரிந்தது. அந்த தாகம் எனக்கும் இருந்தது. அவன் ஒரு அடி முன்னே வைத்தால் நான் தடுத்திருக்க மாட்டேன். ஆனால் அவன் ஒரு புன்னகையுடன் திரும்பி சென்று விட்டான். அவன் என் பொறுமையை சோதிக்கிறான். வேட்டையாடப்படும் மிருகத்தை அதன் கடைசி மூச்சுவரை ஓடவிட்டு பிடிக்கும் வேட்டைக்காரனைப் போல அவன் செயல்பட்டான். அன்று நாற்று இரவு நான் அணிந்திருந்த அந்த பச்சை வளையல்களை கழற்றவே இல்லை. அதை தொட்டு பார்க்கும்போதெல்லாம் அவன் விரல்களின் தீந்தலை மீண்டும் மீண்டும் உணர்ந்தேன். ரமேஷுக்கு நான் துரோகம் செய்கிறேன் என்ற குற்ற உணர்ச்சி இந்த த்ரில்லான உணர்வுக்கு முன்னால் மங்கிப்போனது. எங்கள் பயணங்கள் தொடர்ந்தன. புனே, டெல்லி என நாங்கள் ஒன்றாக சுற்றிய நகரங்களின் பட்டியல் நீண்டது. நாங்கள் இப்போது தொழில்முறை நண்பர்கள் என்பதை தாண்டி ஒருவிதமான இரகசிய கூட்டாளிகள் போல மாறிவிட்டோம். வேலை முடிந்த இரவுகளில் நாங்கள் அவனது ஹோட்டல் அறையில் அமர்ந்து விஸ்கி அருந்தியபடி ப்ராஜெக்ட் பற்றி விவாதிப்போம். சில சமயங்களில் அந்த விவாதங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு தாவும். அவன் விவாகரத்து, அவன் கடந்து வந்த பாதை, அவன் ஆசைகள் என அவன் தன்னை முழுமையாக என் முன் காட்டினான். அவன் காட்டிய அந்த பலவீனமான பக்கங்கள் என் மனதில் அவன் மீதான ஈர்ப்பை இன்னும் அதிகரித்தன. ஒரு முறை புனேவில் நாங்கள் இரவு வெகு நேரம் வேலை செய்து கொண்டிருந்தோம். நான் சோஃபாவில் அமர்ந்தபடி லேப்டாப்பில் மூழ்கியிருந்தேன். என் கழுத்து வலியால் மரத்து போயிருந்தது. அதை கவனித்த ராகுல், "யூ நீட் அ பிரேக்" என்று சொல்லி என் லேப்டாப்பை மூடினான். நான் அவனை நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அவன் என் பின்னால் வந்து நின்று என் தோள்களை மெதுவாக அழுத்த ஆரம்பித்தான். "ராகுல், வேண்டாம்" என்றேன். என் குரல் பலவீனமாக ஒலித்தது. "ஷ், ஜஸ்ட் ரிலாக்ஸ்" என்றான். அவன் விரல்கள் என் கழுத்து நரம்புகளில் அழுத்தம் கொடுத்தபோது சொர்க்கத்தில் மிதப்பது போல இருந்தது. அவன் கட்டை விரல்கள் என் முதுகெலும்பில் மெதுவாக கீழ்நோக்கி பயணித்தன. என் ஜாக்கெட்டின் வழியாகவும் அவன் தீண்டலின் வெப்பத்தை என்னால் உணர முடிந்தது. அவன் குனிந்து என் கூந்தலை மெதுவாக விலக்கி என் கழுத்தின் பின்புறம் தன் இதழ்களால் ஒற்றினான். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் உடல் ஒரு வில் போல வளைந்தது. அந்த முத்தம் காமத்தின் முத்திரை. அது ஒரு வாக்குறுதி, அது ஒரு அழைப்பு. நான் அவனை தடுக்கவில்லை. என் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. என் உடல் அவனுக்கு சம்மதம் தெரிவித்தது. ஆனால் அவன் சட்டென்று தன்னை விலக்கிக் கொண்டான். "போதும், நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது, போய் தூங்குங்கள்" என்றான். அவன் குரலில் ஒருவித நடுக்கம். அவன் என்னுடன் விளையாடுகிறான். என் உணர்வுகளை, என் உடலின் ஆசைகளை தூண்டிவிட்டு சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறான். இந்த விளையாட்டு ஆபத்தானது, ஆனால் எனக்கு பிடித்திருந்தது. ரமேஷின் காதல் ஒரு அமைதியான நதி. ஆனால் ராகுலுடனான இந்த உறவு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய ஒரு எரிமலை. அந்த எரிமலையின் வெப்பத்தில் சாம்பலாக நான் தயாராக இருந்தேன். இறுதியாக அந்த நாள் வந்தது. கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் அமைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான ரிசார்ட்டில் எங்கள் ப்ராஜெக்டின் இறுதிக்கட்ட கிளையண்ட் மீட்டிங். பசுமையான தேயிலை தோட்டங்கள், பனிமூட்டம், அருவிகளின் சத்தம் என அந்த இடமே ஒரு மாய உலகம் போல இருந்தது. வேலை முடிந்து எங்கள் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை கொண்டாட ராகுல் ஒரு பிரைவேட் டின்னருக்கு ஏற்பாடு செய்திருந்தான்.
ரிசார்ட்டின் ஒரு ஓரத்தில் ஒரு இன்ஃபினிட்டி பூலின் அருகே எங்களுக்காக மட்டும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வானில் நட்சத்திரங்கள் வைரங்களை தெளித்தது போல மின்னின. பூலின் நீல நிற நீர் அந்த இருவுடன் கலந்து ஒருவித மயக்கத்தை தந்தது. நாங்கள் ஷாம்பேன் அருந்தினோம். அதன் குமிழ்கள் என் நரம்புகளில் ஏறி என் கட்டுப்பாடுகளை தளர்த்தின. டு ஆஸ்வேதா, டு ஆர் விக்ட்ரி என்றான் ராகுல், தன் கண்ணாடியை என் கண்ணாடியுடன் மோதி. அவன் பார்வை என் மீது நிலைத்திருந்தது. அது என் ஆடையை துளைத்து என் ஆன்மாவின் ஆழம் வரை சென்றது. உனக்கு தெரியுமா ஸ்வேதா, நான் உன்னை ஜெயிக்க வேண்டுமென்றுதான் இந்த ப்ராஜெக்டையே ஜெயித்தேன். நீதான் என் ப்ராஜெக்ட், நீதான் என் லட்சியம் என்றான் அவன். அவன் குரல் காமத்தால் கரகரத்தது. நான் பதில் பேசவில்லை. என் கண்கள் அவன் சொல்வதை ஆமோதித்தன. உன் காதலன் ரமேஷ், அவனால் உனக்கு என்ன தர முடியும்? ஒரு நடுத்தர வர்க்க வாழ்க்கை. இதுதானா உன் கனவு? நீ பிறந்ததே இதற்காகத்தானா? அவன் வார்த்தைகள் சாட்டையடிகளாக என் மனதில் விழுந்தன. நான் ரமேஷுடன் வாழ நினைத்த வாழ்க்கையை அவன் அசிங்கப்படுத்தினான். ஆனால் அந்த அசிங்கத்திற்கு பின்னாலிருந்த உண்மை என் மனதை சுட்டது. என்னுடன் வா ஸ்வேதா. நகர்ந்து அவன் என் கைகளைப் பற்றினான். இந்த உலகம் உன் காலடியில் கிடக்கும். நீ நினைத்ததை அடையலாம். நீ ராணியாக வாழலாம். உன்னை என் உள்ளங்கையில் வைத்து தாங்குவேன். வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. அந்த இரவின் அமைதியை கலைத்து இடியும் மின்னலும் சூழ்ந்தன. அது என் மனதின் பிரதிபலிப்பு. எனக்கு ஒரு பதில் சொல் ஸ்வேதா, ஒரே ஒரு வார்த்தை. உன் இதயம் என்ன சொல்கிறது? அவன் என் முகத்தை நெருங்கினான். அவன் மூச்சுக்காற்றின் வெப்பம் என் முகத்தில் பட்டது. ஷாம்பேன் மற்றும் அவன் ஆண்மையின் வாசனை என் அறிவை மயக்கியது. என் இதழ் பிறந்து நீங்கள் என்ற ஒரு வார்த்தை மட்டும் வந்தது. அந்த வார்த்தைக்காகத்தான் அவன் காத்திருந்தான். அடுத்த கணம் அவன் இதழ்கள் என் இதழ்களை சிறை செய்தது. அது ஒரு மென்மையான முத்தமல்ல, அது ஒரு பசித்த மிருகத்தின் முத்தம். அத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த ஆசைகள், தாகங்கள் அத்தனையும் அந்த முத்தத்தில் வெடித்து சிதறியது. நான் அவனுக்கு ஈடு கொடுத்தேன். என் கைகள் அவன் கழுத்தை வளைத்து அவன் தலைமுடியை கோதின. மழை வலுத்தது. நாங்கள் இருவரும் மழையில் நனைந்திருந்தோம். அவன் என்னை அப்படியே தன் கைகளில் அள்ளிக்கொண்டு எங்கள் அறை நோக்கி நடந்தான். அவன் இதயத்தின் அதிர்வை என் காதுகளால் கேட்க முடிந்தது. அறைக்கதவை திறந்து என்னை மெதுவாக கட்டிலில் கிடத்தினான். அறையின் ரம்மியமான வெளிச்சத்தில் அவன் தன் சட்டையை கழற்றினான். அவன் கட்டுமஸ்தான மார்பும் தட்டையான வயிறும் என் கண்களுக்கு விருந்தாகன. அதுவரை நான் கண்டிராத ஒரு ஆண் உடல். அவன் என் அருகே வந்து என் நனைந்த உடையை மெதுவாக அவிழ்க்க ஆரம்பித்தான். அவன் விரல்கள் என் தோளில் பட்டபோது என் உடல் வெட்கத்தில் அல்ல, ஆசையில் கூசியது. அவன் என் மீது படர்ந்தபோது நான் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் உடல்கள் இணைந்த அந்த நொடியில் ஒரு மின்னல் வெட்டிச் சென்றது போல இருந்தது. அது இரண்டு உடல்களின் இணைப்பு மட்டுமல்ல, அது என் பழைய வாழ்க்கையின் முடிவு. ஒரு புதிய, ஆபத்தான, ஆனால் கிளர்ச்சியூட்டும் வாழ்க்கையின் தொடக்கம். அவன் எவ்வோர் அசைவும் என் அடிமனதில் உறங்கிக் கிடந்த மிருகத்தை தட்டி எழுப்பியது. எங்கள் உடல்களின் வியர்வையும் மழையின் ஈரமும் ஒன்றாக கலந்தன. விடியும் வரை நாங்கள் இந்த உலகத்தின் வேறு எந்த நினைவும் இல்லாமல் எங்கள் உடல்களின் தாகத்தை தீர்த்து கொண்டோம். சூரியனின் முதல் கதிர் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்தபோது நான் அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கிடந்தேன். என் உடல் முழுவதும் ஒருவித வலியும் அதற்கு நிகரான ஒருவித திருப்தியும் நிறைந்திருந்தது. என் செல்போன் அதிர்ந்தது. எடுத்துப் பார்த்தேன். ரமேஷிடமிருந்து 17 மிஸ்டு கால்ஸ், மெசேஜஸ். கேரளாவின் அந்த ரிசார்ட் அறையில் வெடிந்தபோது என் வாழ்க்கையின் ஒரு புதிய, ஆனால் இருண்ட அத்தியாயம் தொடங்கியதை நான் அறிந்தேன். என் அருகே அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ராகுலின் முகத்தில் தெரிந்த திருப்தி ஒரு வேட்டையை வெற்றிகரமாக முடித்த மிருகத்தின் திருப்தியை ஒத்தது. நான் அந்த வேட்டையில் வீழ்ந்த மான். ஆனால் என் வீழ்ச்சியை நான் கொண்டாடிக் கொண்டிருந்தேன். என் செல்போனில் அதிர்ந்து கொண்டிருந்த ரமேஷின் பெயர் வேறு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் மிச்ச சொச்சமாக தோன்றியது. குற்றவுணர்வு என் மனதின் ஒரு மூலையில் மெல்லியதாக கீறினாலும் ராகுலின் உடலின் வெப்பமும் அவன் அறை முழுவதும் பரவியிருந்த அந்த அதிகாரத்தின் வாசனையும் அந்த கீறலை அடிப்படையில் ஆற்றின. கேரளாவிலிருந்து சென்னைக்கு திரும்பும் விமான பயணம் நாங்கள் சென்ற பயணத்தை விட முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அப்போது எங்களுக்கு
ஒரு தொழில்முறை தடுப்பு இருந்தது. இப்போது அது தகர்க்கப்பட்டு ஒருவிதமான ரகசியமான தடையற்ற நெருக்கம் குடியேறியது. அவன் கைகள் லேப்டாப்பில் வேலை செய்வது போல பாவனை செய்து கொண்டு என் தொடைகளை மெதுவாக வருடினான். அவன் கண்கள் ஏர்போர்ட் லவுஞ்சில் என்னை சுற்றியிருந்த மண்களை எரித்து விடுவது போல பார்த்தன. நான் அவனுடையவள் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் ஒருவிதமான ஆதிக்க உணர்வு அவனிடம் தெரிந்தது. அது எனக்கு பயத்தை தரவில்லை, மாறாக ஒருவித பாதுகாப்பையும் பெருமையையும் தந்தது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆண் எனக்காக என் மீது இவ்வளவு ஆசை வைத்திருக்கிறான் என்ற எண்ணம் என் தலையை சுற்ற வைத்தது. சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய போது என் செல்போனை ஆன் செய்தேன். ரமேஷிடமிருந்து வந்திருந்த குறுஞ்செய்திகளின் எண்ணிக்கை 3 இலக்கத்தை தொட்டிருந்தது. ஸ்வேதா, நீ எங்கே இருக்க? ஏன் ஃபோன் எடுக்கல? எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் ஸ்வேதா, ஒரு மெசேஜ் பண்ணு. நீ நல்லா இருக்கியான்னு தெரிஞ்சா போதும். உன்னை நான் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? என்னாச்சு ஸ்வேதா? அவன் வார்த்தைகளில் தெரிந்த அந்த அப்பாவித்தனமான அன்பு இப்போது எனக்கு எரிச்சல் ஊட்டியது. அவன் காதல் ஒரு சங்கிலி போல என் கால்களை பிணைப்பதாக உணர்ந்தேன். ராகுல் என் தோளில் கை போட்டு, டோன்ட் வரி, ஐல் ஹேண்டில் இட், பட் யூ நீட் டு பி ஸ்ட்ராங். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலங்கக்கூடாது. நாம போக வேண்டிய தூரம் அதிகம் என்றான். அவன் நாம என்று சொன்னது எனக்குள் ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. அன்று இரவு ரமேஷை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவன் என் வீட்டின் முன் ஒரு நனைந்த பூனைக்குட்டி போல் காத்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் சிவந்து முகம் வாடியிருந்தது. என்னை பார்த்ததும் அவன் கண்களில் தெரிந்த நிம்மதியும் ஏக்கமும் என் இதயத்தை ஒரு கணம் முழுக்கியது. ஸ்வேதா என்று அவன் என் அருகே ஓடி வந்து என் கைகளை பற்றிக் கொண்டான். எங்க போன? என்னாச்சு உனக்கு? நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். ராகுல் எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்த வசனங்களை என் மனதில் ஓட்டி பார்த்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு ரமேஷ். கிளையண்ட் மீட்டிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதான் யாரோடையும் பேச முடியல என்றேன் அவன் கண்களை பார்க்காமல். ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல ஸ்வேதா. உனக்கு என்னாச்சோன்னு நான் பைத்தியம் பிடிக்காத குறைதான். உனக்கு தெரியுமா, ராத்திரி பூரா. ப்ளீஸ் ரமேஷ் என்று நான் அவன் பேச்சை இடைமறித்தேன். என் குரலில் இருந்த கடுமை எனக்கே புதிதாக இருந்தது. எனக்கு இப்போ இதெல்லாம் கேட்குற நிலைமையில நான் இல்ல. ஐ நீட் சம் ஸ்பேஸ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் என்னை பார்த்தான். அவன் கைகளிலிருந்து என் கைகளை மெதுவாக உருவிக்கொண்டேன். அவன் கண்களில் நீர் திரண்டது. நான் உன்னை என்ன செஞ்சேன் ஸ்வேதா? ஏன் இப்படி நடந்துக்கிற? நீங்க எதுவும் செய்யல. பிரச்சனை என்கிட்ட தான். நான் மாறணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை, என் கரியர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பின்னுக்கு இழுக்குது. நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் என் வீட்டிற்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். கதவின் மறுபுறம் அவன் என் பெயரை கூறி மெதுவாக அழுத சத்தம் கேட்டது. என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் நான் அதை துடைத்து கொண்டேன். இது என் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக நான் கொடுக்கும் விலை என்று என் மனம் எனக்கு போதித்தது. இந்த நாடகத்தின் அடுத்த காட்சியை அரங்கேற்ற எனக்கு ஒரு கூட்டாளி தேவைப்பட்டான். என் அண்ணன் சுரேஷை விட சிறந்த கூட்டாளி எனக்கு கிடைக்கப் போவதில்லை. அவனுக்கு ரமேஷை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது. அவன் ஏழை என்பதுதான் அதற்கு காரணம். அடுத்த நாள் நான் என் அண்ணனிடம் பேசினேன். அண்ணா, நீங்க சொன்னதுதான் சரி. ரமேஷோட லைஃப் ஸ்டைலுக்கும் எனக்கும் செட் ஆகாது. அவன் கனவுகள் ரொம்ப சிறியது, ஆனா என் லட்சியம் ரொம்ப பெருசு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் அண்ணன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. அப்பாடா, இப்பவாது உனக்கு நானூதயம் வந்ததே. நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பிச்சைக்கார பையன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்ட்டு. சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. இனி என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அண்ணா. அவன் ரொம்ப நல்லவன். அவன் மனச கஷ்டப்படுத்த. நல்லவனா? நல்லவனா இருந்தா சோறு கிடைக்குமா? இங்க பாரு ஸ்வேதா, பணம் இருக்கிறவன் தான் நல்லவன். அவனை நீ மென்மையா கையாண்டா அவன் உன் காலை சுத்தி கெஞ்சுவான், இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவான். ஒரேடியா அவன் எதிர்பார்க்காத நேரத்துல அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துடணும். அப்பதான் அவனுக்கு உரைக்கும். என் அண்ணன் வார்த்தைகள் விஷமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு அதுதான் மருந்தாக தேவைப்பட்டது. ஆமாண்ணா, ஆனா எனக்கு அவனை தனியா சந்திக்க பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, உன் ஆஃபீஸ்ல அந்த புது பாஸ் வந்திருக்கானே,
ராகுல் பெரிய இடத்து பையன்னு சொன்னாங்க, அவனை பாத்தியா என்று என் அண்ணன் விஷயத்துக்கு வந்தான். நான் ராகுலைப் பற்றி சொன்னேன். அவன் எவ்வளவு திறமையானவன், எவ்வளவு பெரிய லட்சியங்களைக் கொண்டவன் என்று விவரித்தேன். நான் ராகுலுடனான என் உறவின் ஆழத்தை மறைத்துவிட்டேன். என் அண்ணன் கண்கள் பேராசையால் மின்னின. சூப்பர், இவன்தான் உனக்கு சரியான ஆள். இவனை எப்படியாவது வளைச்சு போடணும். நான் வேணா அவன்கிட்ட பேசவா என்று மீண்டும் அவன் கெஞ்சத் தொடங்கியது எனக்கு ஒரு பாட்டுக்கு எரிச்சலாகிவிட்டது. வேண்டா அண்ணா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல ரமேஷ் பிரச்சனையே முடிக்கணும். சரி, நீ ரமேஷ் கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறை. அவன் ஃபோன் பண்ணா எடுக்காத, மெசேஜ்க்கு உடனே ரிப்ளை பண்ணாத, அவனை அலைய விடு, அவனே வெறுத்து போய் விலகிடுவான் என்று என் அண்ணன் எனக்கு வழிகாட்டினான். என் அண்ணன் எனக்கு வீட்டில் வழிகாட்டினான். ஆனால் ராகுல் எனக்கு வெளியில் வழிகாட்டினான். அவன் ஒரு தேர்ந்த சதுரங்க ஆட்டக்காரனைப் போல காய்களை நகர்த்தினான். அவன் என்னை ரமேஷிடமிருந்து பிரிப்பதற்காக ஒரு முழுமையான திட்டத்தையே வைத்திருந்தான். முதலில் அவன் என் நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்தான். ஸ்வேதா, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். நாம இரவு பகலா வேலை செஞ்சாதான் முடிக்க முடியும் என்று சொல்லி தினமும் இரவு வெகு நேரம் வரை என்னை அலுவலகத்திலேயே இருக்க வைத்தான். நாங்கள் வேலை மட்டும்தான் செய்தோமா என்றால் இல்லை. அந்த தனிமையான அலுவலக இரவுகளில் கான்ஃபரன்ஸ் ஹாலின் குளிர்ந்த மேஜையின் மீது அவன் என்னை பல முறை உறவு கொண்டான். அது வலியும் இன்பமும் ஒரு விதமான அவமானமும் கலந்த அனுபவமாக இருந்தது. அவன் என்னை ஒரு பொருளைப் போல பயன்படுத்தினான். ஆனால் அந்த பயன்பாட்டில் ஒருவித போதை இருந்தது. அவன் அதிகாரத்திற்கு நான் அடிபணிந்து போவதில் ஒருவித வக்கிரமான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். ஒரு நாள் ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் நெக்லஸை என் கழுத்தில் அணிவித்து, இது என் ராணிக்கு என்றான். இன்னொரு நாள் லேட்டஸ்ட் மாடல் ஐபோனை என் கையில் கொடுத்து, இனிமேல் இந்த போன்லேருந்து தான் என்கிட்ட பேசணும். உன்னோட பழைய போன் உன்னோட பழைய வாழ்க்கையோட அடையாளமா தூக்கி எறிஞ்சிடு என்றான். நான் ரமேஷுவன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் நிறைந்த அந்த பழைய போனை எந்த மன உறுத்தலும் இல்லாமல் என் குப்பை தொட்டியில் வீசினேன். அவன் என்னை அவனது உலகத்திற்குள் மெல்ல மெல்ல இழுத்தான். வார இறுதி நாட்களில் நாங்கள் சென்னையின் மிக விலையுயர்ந்த கிளப்புகளுக்குச் சென்றோம். அங்கே சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு அவன் என்னை அறிமுகப்படுத்தினான். மீட் ஸ்வேதா, மை ஸ்டார் பர்ஃபார்மர் அண்ட் மை பெட்டர் ஹாஃப் என்று அவன் சொன்னபோது அந்த பொய்யில் நான் சந்தோஷப்பட்டேன். அந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறை என் கண்களை கூச வைத்தது. ரமேஷுடன் ஃபெசன் நகர் கடற்கரையில் சாப்பிட்ட மசாலா சுண்டலை விட ராகுலுடன் நான் அருந்திய விலையுயர்ந்த வைன் சுவையாக இருந்தது. ரமேஷ் எனக்கு பரிசளித்த கையால் வரைந்த ஓவியத்தை விட ராகுல் என் கழுத்தில் அணிவித்த வைர நெக்லஸ் மதிப்பு மிக்கதாக தெரிந்தது. என் அண்ணனின் வழிகாட்டுதலின்படியும் ராகுலின் ஆக்கிரமிப்பின்படியும் நான் ரமேஷிடமிருந்து விலக ஆரம்பித்தேன். அவன் அழைப்புகளை நான் நிராகரித்தேன். மீட்டிங்ல இருக்கேன், வேலைப்பழு அதிகம் என்று பொய்க் காரணங்களை மெசேஜ் அனுப்பினேன். வார இறுதி நாட்களில் சந்திக்கலாமா என்று அவன் கெஞ்சும்போது ஊரில் இல்லை, உடல்நிலை சரியில்லை என்று சாக்குப்போக்குகள் சொன்னேன். என் ஒவ்வொரு அசைவையும் ராகுல் கட்டுப்படுத்தினான். நான் என்ன உடை அணிய வேண்டும், யாருடன் பேச வேண்டும், என் சமூக வலைத்தடங்களில் என்ன பதிய வேண்டும் என்பது வரை அவன் தீர்மானித்தான். ஆரம்பத்தில் இது ஒருவித அக்கறையாக தோன்றினாலும் போக போக அது ஒரு சிறை என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் அது ஒரு தங்க சிறை. அந்த சிறையிலிருந்து வெளியேற நான் விரும்பவில்லை. ரமேஷ் பாவம், அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவன் என் வீட்டின் முன் மாணிக்கணக்காக காத்திருந்தான். அவன் என் தோழிகளிடம் என்னை பற்றி விசாரித்து அழுதான். இந்த செய்திகள் என் காதுகளுக்கு வந்தபோது என் இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறிய வலி ஏற்பட்டது. ஆனால் ராகுல் என் அருகே இருந்து, இதெல்லாம் சகஜம் ஸ்வேதா, பெரிய வெற்றிகளுக்கு சில தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும். அவனை நினைச்சு நீ கவலைப்பட்டா உன்னால உன்னோட லட்சியத்துல கவனம் செலுத்த முடியாது என்று என் மனதை மாற்றினான். எங்கள் தொடர்பு தொடர்ந்தது. அது இப்போது அலுவலக அறைகளைத் தாண்டி அவனது பிரம்மாண்டமான பென்ட் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு மாறியது. அந்த உறவுகளில் காதல் இல்லை, காமம் மட்டுமே இருந்தது. அவன் என் உடலை ஒரு வாத்தியம் போல வாசித்தான். அவன் ஒவ்வொரு தீண்டலிலும் ஆதிக்கமும் அதிகாரமுமே நிறைந்திருந்தது. அவன் என் உடலை மட்டும்தான் விரும்புகிறான் என்பது எனக்கு லேட்டாதான் புரிந்தது. என் ஆன்மாவைப் பற்றியோ என் உணர்வுகளைப் பற்றியோ அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அவனுக்கு ஒரு அழகான புத்திசாலித்தனமான பொம்மை, அவன் நண்பர்கள் முன் காட்டிக்கொள்வதற்கான ஒரு பொருள். ஒரு நாள் நடுராத்திரி அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் உறவு கொண்ட பிறகு நான் களைப்பில் அவன் மார்பில் சாய்ந்திருந்தேன். ராகுல், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டேன். என் வாழ்வில் நான் கேட்ட மிக அசட்டுத்தனமான கேள்வி அதுதான். அவன் சட்டென்று சிரித்தான். அந்த சிரிப்பில் அத்தனை ஏளனம்.
அவன் என்னை விலக்கிவிட்டு கட்டிலில் எழுந்து அமர்ந்தான். கல்யாணமா? ஸ்வேதா, நீ இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் அடல்ட்டு. நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும். இதுல கல்யாணம், காதல், சென்டிமெண்ட் இதற்கெல்லாம் எங்க இடம் இருக்கு? We are having fun, that's it. அவன் வார்த்தைகள் ஈட்டிகளா என் இதயத்தில் பாய்ந்தன. ஃபன்? அப்போ நீங்க சொன்னதெல்லாம்? நான் உன்னை தேடிதான் வந்தேன்னு சொன்னதெல்லாம்? ஓ அதா, கமான் ஸ்வேதா, நீ புத்திசாலின்னு நினைச்சேன். ஒரு பொண்ணை அடையணும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு எனக்கு தெரியாதா? நீ ஒரு சவால், ஒரு அழகான அடைய முடியாத சவால். அதை நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். என் உலகம் என் கண்முன்னே நொறுங்கி விழுந்தது. நான் நம்பியதெல்லாம் பொய். நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாயை. நான் யாருக்காக என் உண்மையான காதலை, என் மனசாட்சியை கொன்றேனோ அவன் பார்வையில் நான் ஒரு போகப் பொருள் மட்டுமே. கெட் அவுட் என்று கத்தினேன். என் குரல் உடைந்தது. நிச்சயமா? ஆனா இது ஏன் வீடு, நீதான் வெளியே போகணும் என்றான் அவன் சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டே. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அதுக்கான பார்ட்டி நாளைக்கு ஹோட்டல்ல இருக்கு. நீ வரணும்னு அவசியமில்ல. அண்ட் ஒன் மோர் திங், நான் மும்பை பிரான்ச்சுக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். அடுத்த வாரம் கிளம்புறேன். இட் வாஸ் நைஸ் நோயிங் யூ ஸ்வேதா. ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் ரசித்து ருசித்து சொன்னான். என் முகம் வலியால் சுருங்குவதை அவன் ஆனந்தமாக பார்த்தான். என் ஆடைகளை எடுத்துக்கொண்டு அந்த நடுராத்திரியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து ஒரு சவமாக வெளியேறினேன். தெருவில் கொட்டும் மழையில் நான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் நடந்தேன். ஒவ்வொரு மழைத்துளியும் என் கன்னங்களில் வழிந்த கண்ணீருடன் கலந்து என் துரோகத்தின் சுவடுகளை அழிப்பது போல இருந்தது. நான் ஏமாற்றப்பட்டேன். என் அழகும் என் அறிவும் என் உடலும் ஒருவனால் சுரண்டப்பட்டு சக்கையாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன். என் பேராசையை எனக்கு எதிரியாக விட்டது. என் கால்கள் தானாக ரமேஷின் வீட்டை நோக்கிச் சென்றன. ஒரு சிறிய வாடகை வீட்டில் அவன் தனியாக வசித்து வந்தான். நான் அவன் வீட்டுக் கதவை தட்டியபோது நடுராத்திரி 1 மணியை தாண்டியிருந்தது. அவன் கதவை திறந்தபோது அவன் கண்கள் என்னை கண்டதும் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் மழையில் நனைந்து அலங்கோலமாக காட்சியளித்தேன். ஸ்வேதா என்று அவன் வேறு எதுவும் கேட்பதற்கும் நான் அவன் காலடியில் சரிந்து விழுந்தேன். என்னை மன்னிச்சிடு ரமேஷ், என்னை மன்னிச்சிடு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதேன். நான் செய்தது மோசமான துரோகம். ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் என்னை தன் கைகளால் தூக்கி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். என் ஈரத் தலையை தன் மடியில் கிடத்தி மெதுவாக துவட்டிவிட்டான். அவன் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது கோபத்தின் கண்ணீர் அல்ல, என் நிலையைக் கண்டு அடைந்த வேதனையின் கண்ணீர். அந்த இரவு நான் அவன் மடியில் என் துரோகத்தின் கதையை, என் ஏமாற்றத்தின் கதையை சொல்லி அழுதேன். அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் தீர்ப்புக்காக நான் காத்திருந்தேன். அவன் என்னை வெறுத்து வீட்டை விட்டு துரத்துவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என் கண்ணீரை துடைத்துவிட்டு என் நெற்றியில் முத்தமிட்டான். அழாத ஸ்வேதா, நடந்தது நடந்துடுச்சு. நீ தப்பு பண்ணிட்ட. ஆனா நீ பட்ட கஷ்டம் அந்த தப்புக்கான தண்டனையை விட பெருசு. என் காதல் உண்மையானா அது உன்னை மாற்றும். நீ இப்போ வீட்டுக்கு போ, நல்ல ஓய்விடு. நாம நாளைக்கு பேசலாம். அவன் அன்பின் மகத்துவத்தை அன்றுதான் நான் முழுமையாக உணர்ந்தேன். அவன் தெய்வம், நான் தூக்கி எறிந்த தெய்வம். ஆனால் அந்த தெய்வம் என்னை மீண்டும் தன் கரங்களில் ஏந்திக் கொள்ள தயாராக இருந்தது. ஆனால் நான் செய்த துரோகத்தின் வடு அவ்வளவு சீக்கிரம் ஆறுவதாக இல்லை. அடுத்த நாள் நான் அலுவலகத்திற்குச் சென்றபோது என் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். ராகுல் முகத்தில் நான் விழிக்க விரும்பவில்லை. ஆனால் விதி வேறு விதமாக திட்டமிட்டிருந்தது. நான் வெளியே வரும்போது ராகுல் என்னை தடுத்து நிறுத்தினான். என்ன ஸ்வேதா, நேத்து ராத்திரி போனவ ஆளையே காணோம், ரொம்ப தேடிட்டேன் தெரியுமா என்றான் அவன் குரலில் அத்தனை நக்கல். நான் பதில் பேசாமல் நடக்க முயன்றேன். அவன் என் கையை பிடித்து நிறுத்தி என் காதருகே உன்னோட அந்த அப்பாவி பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட போல. பாவம் அவன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ திரும்பவும் அவன்கிட்ட போகலாம்னு கனவு கூட காணாத. ஒரு தடவை ருசி கண்ட பூனை மறுபடியும் பால் குடிக்க வராம இருக்காது. நீயும் அப்படிதான். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த சுகம், இதுக்கெல்லாம் நீ அடிமையாகிட்ட. உன்னால இனி பழைய வாழ்க்கைக்கு போகவே முடியாது என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்துக்கொண்டே சென்றான். நான் ரமேஷுக்கு தகுதியானவள்தானா? என் காதல் உண்மையானதா? அல்லது இதுவும் என் தனிமையிலிருந்து தப்பிக்க நான் போடும் ஒரு புதிய நாடகமா? கேள்விகள் என்னை துளைத்தன. நான் ரமேஷை மீண்டும் சந்தித்தேன். அவனிடம் என் ராஜினாமா பற்றி சொன்னேன். நல்லது பண்ண ஸ்வேதா, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் என்றான் அவன். அவன் கைகளை பற்றி கொண்டு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் ரமேஷ் என்றேன். என்ன ஸ்வேதா?
இனிமே என் வாழ்க்கையில நடந்த எதை பத்தியும் ராகுல பத்தியும் நீங்க என்கிட்ட கேட்கவே கூடாது. அத பத்தி நாம பேசவும் கூடாது. எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அவன் ஒரு கணம் யோசித்துவிட்டு, சத்தியம் ஸ்வேதா, இனி அது உன்னோட கடந்த காலம், நான் உன்னோட எதிர்காலம் மட்டும்தான் என்றான். நாங்கள் சென்னையை விட்டு வெளியேற தயாரானோம். ஆனால் ராகுல் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. உன்னால இனி பழைய வாழ்க்கைக்கு போகவே முடியாது. அவன் சொன்னது உண்மையாகிவிடுமோ என்ற பயம் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு விதை போல முளைவிட்டிருந்தது.